This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. The practice of devotees of Lord Muruga eating fish after fasting in Tiruchendur has become controversial this year. A circular issued by the executive officer of the Arulmigu Subramanya Swami temple at Tiruchendur has banned the cooking of non-vegetarian food close to the temple premises during the Vaikasi Visakam festival. However, many devotees argue that fasting for a day and completing their prayers by eating fish in Tiruchendur on the day after the Vaikasi Visakam festival is a customary practice. இப்போ நேரத்துலேருந்து நம்ம கோயில் நிர்வாகம் வந்து இந்த மாதிரி அசைவங்கள்லாம் இங்கே சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மறுநாள் தானே, மறுநாள் விரதம் முடிக்கிறோம், அதுவும் போல் தூரத்துலேருந்து வர்றோம், அங்கே கடல் மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போ ஒன்றும் புதுசாக இப்போ செய்யலை, பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயந்தான். ஆனால் இப்போ ஏன் திடீர்னு எதை நிறுத்துறாங்கன்னு தெரியல. இப்போ இது தப்பு அப்படின்னா இது ஆரம்ப காலத்திலே நிறுத்திருக்கலாம். அப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வரும்போது யாருமே இதை பற்றி சொல்லலை. மீன் சாப்பிட்றதுங்கிறது வந்து விசாகத்துக்கு மறுநாள் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து இங்கே வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை நாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 58 வயசாகுது, பல முறை வருஷமே பார்க்குறோம். இருந்தாலும் திடீர்னு தடை பண்ணியிருக்காங்க. அதை மறுபரிசீலனை செய்யுங்க. The Vaikasi Visakam festival is being conducted from the morning of May 22nd to the morning of May 23rd this year. This day is considered the day of incarnation of Lord Muruga. The federal spoke to Professor S. Saravanan, who heads the Saiva Siddhanta department at the University of Madras, to understand the relevance of the ban. புலால் வழிபாடு என்பது அல்லது ஆட்டு இறைச்சியை ஆட்டு இரத்தத்தை உங்களுக்கு கலந்து முருகனுக்கு வழிபட்ட வரலாற்றை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் பதிவு செய்துள்ளார். அதோடு சங்க இலக்கியங்களிலேயும் அது வெகுவாக பதிவாகி இருக்கிறது. இந்த வழிபாட்டின் அடிப்படையில் குலமரபு அல்லது மானுடம் சார்ந்த மரபு வழக்கமாக பயன்படுத்துகிறவர்களுக்கு நாம் தடை சொல்ல முடியாது. தொடக்க காலத்தில் இருந்து நமக்கு புலால் உண்ணுதல் என்பதும் புலாலை இறைவனுக்கு படைத்தல் என்பதும் மறுக்கிற வழக்கமில்லை, மக்கள் வழக்கமாக இருந்தது. Since officials have cited that the practice of eating non-vegetarian food is against Agamas, the federal reached out to Agama expert Satyavel Arumuganar. He urged temple authorities to inform devotees how they arrived at a decision to ban the cooking and consumption of non-vegetarian food. Although non-vegetarian food is banned based on Agamas, customary practices should be studied and devotees should also be given prior notice. When the federal contacted Minister Shekhar Babu, he said the decision to ban the cooking of non-vegetarian food would have been taken by the temple administration based on local circumstances. Efforts to meet the executive officer Karthik of the Tiruchendur temple were in vain. He was neither responding to phone calls nor available in person at his office. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழா என்பது இன்று வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இந்த திருச்செந்தூர் கோயில் சுற்றியுள்ள வளாகத்தில் அசைவ உணவுகள், அதாவது மீன் வகை உணவுகளை சாப்பிடக்கூடாது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இது இந்த பகுதியில் உள்ள பக்தர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. குறிப்பாக இந்த வைகாசி விசாகம் அன்று இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்கள் இந்த பகுதியில் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு மறுநாள் அருகே உள்ள அமளிநகர் மீனவ கிராமங்களில் மீன்கள் மற்றும் அசைவ உணவுகளை வாங்கி வந்து இந்த வளாக பகுதியில் சமைத்து சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். ஆனால் இந்த ஆண்டு ஆகம விதிகளுக்கு எதிராக இருப்பதாக கூறி இந்த அறிவிப்பு என்பதை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது என்ற, இந்த பகுதியில் உணவு சமைத்து சாப்பிடக்கூடாது என்ற அந்த அறிவிப்பு என்பது இந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st.